நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். என்ன உணவுகளை சேர்ப்பதன் மூலம் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவில் நுரையீரல் கழிவு நீக்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய 10 உணவு முறைகள் என்ன, சுலபமான உணவு முறைகள் என்ன, இதை உணவில் சேர்ப்பதன் மூலம் எவ்வாறு நம்முடைய நுரையீரல் கழிவு நீக்கம் செய்து கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 6வது, இன்றைக்கு நாம் உணவாக பயன்படுத்துகின்ற கீரை வகைகளில் இன்றைக்கு கரிசலாங்கண்ணி கீரை. இந்த கரிசலாங்கண்ணி கீரையை போல நுரையீரலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவை வெளியேற்றக்கூடிய உணவே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு பொதுவாக கரிசலாங்கண்ணி கீரையுடைய அந்த மருத்துவ குணத்தை சொல்வதற்கு அழகான ஒரு பாடல் உண்டு. பொதுவாக நிறைய பேர் இருமும்போது உள்ளே இருக்கக்கூடிய சளி பச்சை நிறமாக, மஞ்சள் நிறமாக, ரப்பரை போல துண்டாக வெளியில் வரக்கூடிய அளவுக்கு சளி இருக்குமா? அந்த சளியை காக்கை தூக்கி கொண்டு போய் சாப்பிடுமா? அந்த அளவுக்கு உறுதியான ஒரு சளியாக அது இருக்குது அப்படின்னா அந்த சளி சிமெண்ட் போல நுரையீரல் முழுவதும் பரவி கிடக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பரவி கிடக்கக்கூடிய இந்த சளியை கரைத்து வெளியேற்றுகின்ற வகையில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். வெள்ளை கரிசலாங்கண்ணியை வாரம் 2 முறை உணவோடு சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ளும் போது, உணவாகவே சாப்பிடுகின்ற பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ளும் போது நுரையீரலில் தேங்கி கிடக்கக்கூடிய அவ்வளவு கழிவுகளும் வெளியேறுவதை பார்க்கலாம். இன்றைக்கு 5 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் கொண்டு 100 வயது இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரை, ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள் முதல் கொண்டு, பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 வயசிலிருந்தே சளி இருமல் சார்ந்த சிரமத்தால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் வரை அனைவரையுமே மாற்றக்கூடிய, குணமாக்கக்கூடிய, நுரையீரல் கழிவு நீக்கத்தை கொடுத்து நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிக முக்கியமான உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம சொல்ல முடியும். வாரம் 2 முறையாவது கரிசலாங்கண்ணி கீரையை சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். வல்லாரை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நுரையீரல் தொற்றுக்களை குறைத்து நுரையீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வல்லாரையை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வல்லாரையை விட சிறப்பாக இன்றைக்கு நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து இருக்குன்னா ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கு பொதுவாக நுரையீரலை பாதிக்கக்கூடிய 25 வகையான ஒரு கிருமிகள், தொற்றுகள் நம்ம சொல்லக்கூடிய அந்த 25 வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள் பார்த்திங்கன்னா ஒரு 10 வகை ஆல்ரெடி ரெசிஸ்டண்ட் ஆகிடுது. இப்போ மொத்த உலகமே ஒரு 13 வகையான ஆன்டிபயோட்டிக்ஸை வைத்து தான் நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த 25 வகையான தொற்றுக்களையும் கிருமிகளையும் மாற்றுவதற்கு இயற்கை மருத்துவம் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று, உணவுகளில் ஒன்று எதுனா வல்லாரை தான். வல்லாரையெல்லாம் இன்றைக்கி மருந்துன்னு சொல்லணும். துரதிர்ஷ்டம், வல்லாரையெல்லாம் உணவு. இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பு போனோன்னா சாலையில் கீரை விற்று கொண்டு வருபவர்களே வல்லாரையை கீரையாக விற்றுட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு பிரபலமாக இருந்தது வல்லாரை. இந்த வல்லாரை வாரம் 1 முறை 2 முறை குடும்பத்தில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அதை பருப்பிட்டு வேக வைத்து அரைத்து அதில் நெய்யிட்டு உணவாக கொடுக்கக்கூடிய வழக்கம் மிகப்பெரிய அளவில் நம் கலாச்சாரத்தில் இருந்து வந்த வழக்கம் இன்று இழந்து போன வழக்கமாக இருக்கிறது. அந்த வல்லாரையை வாரம் 2 முறை உணவாக நாம் சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். நுரையீரல் சார்ந்த கழிவுகள் வெளியேறுவது, நுரையீரல் சார்ந்த எதிர்ப்பு சக்திகள் அதிகமாவது அனைத்துமே நடைபெறுவதை நம்ம பார்க்கலாம். 8வது, இன்றைக்கு கரிசலாங்கண்ணியும் வல்லாரையும் எவ்வளவு முக்கியமோ அதே போல முருங்கை இன்றைக்கு நுரையீரலுக்கான மிகச்சிறந்த ஒரு உணவு. முருங்கை சாப்பிடும்போது உடலுடைய இரத்த ஓட்டங்கள், இரத்த விருத்திகள் எவ்வாறு நடக்கிறதோ அதே போல் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, குறிப்பாக சாஃப்ட் ஆர்கன்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய நுரையீரல், ஈரல், நம்முடைய இதயம், செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே அதிகமாகிறது அப்படின்றது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த வகையில் இன்றைக்கு முருங்கையை வாரம் 1 முறையாவது உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம் வைத்து கொண்டாலே நுரையீரல் கழிவுகள் வெளியேற்றப்பட்டு நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும்.
9வது மிக முக்கியமானது இன்றைக்கு ஆடாத்தோடை. ஆடாத்தோடையை மூலிகையாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆடாத்தோடை இயற்கை மருந்தாகவே நம்ம உணவாகவே பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரம் நம்ம பார்க்கும்போது அறுசுவை உணவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருவதை பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா இன்றைக்கு எத்தனை பேர் அறுசுவை உணவை சாப்பிட்றோம்? இன்றைக்கு கசப்பு யார் சாப்பிட்றா? துவர்ப்பு யார் சாப்பிட்றா? வெறும் புளிப்பு, உப்பு, காரம், இந்த 3 சுவை, அதிகமாக இனிப்பு. இதை தவிர வேறு எதையாவது நம்ம சாப்பிட்றோமா? கிடையாதுன்னு தான் சொல்கிறோம். அந்த வகையில் இந்த ஆடாத்தொடையை சாராக, மூலிகை தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கு நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நமக்கே தெரியும், ஆடாத்தொடையை விட சிறப்பாக நுரையீரல் சேர்ந்து கிடக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கும், ஆடாத்தொடையை விட சிறப்பாக உடலில் ஏற்படுகின்ற தொற்றுக்களை மாற்றுவதற்கும் ஏதேனும் இன்றைக்கு மருந்துகள் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். அந்த வகையில் ஆடாத்தோடை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற அருமருந்துன்னு சொல்லலாம். இதை ஒரு தீநீராக சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்ற முடியுமே, ஆனால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். கடைசியாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு பெருங்காயம். என்ன சார், பெருங்காயம் நுரையீரலுக்கு நல்லதா? மிக மிக நல்லது. 1920வது வருடம், இப்போ எப்படி நம்ம ஒரு கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டோமோ, அந்த ஒரு 100 வருடத்திற்கு முன்பு ஏற்பட்ட ஒரு ஃப்ளூ மிகப்பெரிய அளவில் உலகத்தில் பெரிய அளவில் இன்றைக்கி உயிரிழப்பை ஏற்படுத்திய ஒரு நோயின்னு சொல்லலாம். இந்த நோய் ஏற்படும் போது மிகப்பெரிய அளவில் அனைவரையுமே அந்த காலத்தில் காப்பாற்றிய ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை, ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா பெருங்காயம் தான். அமெரிக்காவில் ஒரு இடத்துல ஒரு பெருங்காய ஃபேக்ட்ரி இருந்தது. அந்த ஃபேக்ட்ரியில் இருந்த ஒரு ஒரு வாடை, துர்நாற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாடையாக வரும்போது அதை அந்த ஃபேக்ட்ரியே அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அந்த நகரம் மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி அந்த ஃபேக்ட்ரி அந்த இடத்துல மூடிட்டாங்க. இது பெருங்காயத்துக்கு அந்த ஊரில் வச்சுருக்க பேர் என்னென்னா டெவில் டங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சாத்தானுடைய கழிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ துர்நாற்றத்தோடு இருக்கும். ஆனால் இந்த தொற்று ஏற்பட்ட போது இந்த பெருங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனை இந்த வைரஸை தடுக்கக்கூடிய, கொல்லக்கூடிய ஒரு பெரிய அருமருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டதுனால அந்த பெருங்காயத்தை கழுத்தில் நம்ம எப்படி தாயத்து போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி கழுத்தில் அதை அணிந்து கொண்டு செல்லுகின்றதை ஒரு மிகப்பெரிய வழக்கமாகவே அந்த காலத்தில் பார்க்க முடிந்தது அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருங்காயம் செரிமான மண்டலத்திற்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பெருங்காயம் மிகப்பெரிய அளவில் நுரையீரல் மண்டலத்துக்கும் நல்லது. நுரையீரல் சார்ந்த கழிவுகளை வெளியேற்றி நுரையீரலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மருந்து எதுனா பெருங்காயம் தான். பெருங்காயத்தை இன்றைக்கு உணவில் சேர்க்கின்ற வழக்கம் அற்ற ஒரு சமூகமாகவே நம்ம மாறிவிட்டோம். இன்றைக்கி சமையல் செய்கிற பெண்களில் எத்தனை பேர் பெருங்காயத்தை உணவில் சேர்க்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோம், தேவையான அளவு பெருங்காயம் அதில் சேர்க்கப்பட்டிருக்கா? கேள்விக்குறிதான் இல்லையா? இன்றைக்கு பெருங்காயத்தை விட சிறப்பாக நுரையீரல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய, தொற்றுக்களற்ற ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு உணவு இருக்குமானால் கேள்விக்குறிதான். இந்த 10 பொருட்கள் தான் இன்றைக்கு ஆரோக்கியத்தை மாற்ற வல்லதா, நுரையீரல் கழிவை நீக்க வல்லதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த 10 நம்ம உணவோடு தினசரி சேர்க்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியமடைவதை பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த 10 விஷயங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணேன். இந்த 10 விஷயங்கள் மட்டும் இல்லை, பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய பயிற்சி உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி, குறிப்பாக நுரையீரல் கழிவை வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுலபமான ஒரு பயிற்சி எதுனா பிராணாயாமம் தான். இன்றைக்கு காலை ஒரு 20 நிமிடம், மாலை ஒரு 20 நிமிடம் பிராணாயாமம் செய்து கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நுரையீரல் சார்ந்த நோய்களோ, கண் நோய்களோ, காது கேட்கின்றதில் இருக்கக்கூடிய நோய்களோ, சைனஸ் சார்ந்த நோய்களோ ஏற்படுவதே இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை முறையாக கற்றுக்கொண்டு நாம் செய்யும்போது பெரிய அளவில் உடல் மாற்றமடைவதை பார்க்கலாம். அதே போல் ஆஸ்துமாவால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு மருத்துவ மெடிக்கல் லங் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 7 நாட்கள் அவர்களுக்கு தினசரி சில மருந்துகளை கொடுத்து, நெய் மருந்துகளை கொடுத்து
6 நாட்கள் கொடுத்து 7வது நாள் வாந்திக்கான சிகிச்சையாக கொடுப்போம். உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படியே வெளியில் வரும். அதன் பிறகு அவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் உணவு சார்ந்த விழிப்புணர்வோடு இந்த 15 நாட்கள் அந்த சிகிச்சை எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா லங் டீடாக்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாகவே நடக்கிறத பார்க்கணும். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாம் அனைவருமே இந்த கம்ப்ளீட் லங் டீடாக்ஸ் நிச்சயமாக செய்யணும். செய்யும்போது தான் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். மற்றபடி இந்த 10 பொருட்களை உணவில் ஏன் சேர்க்கிறோம், இதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத புரிந்து இந்த உணவுகளை முறையாக நாம் மட்டுமல்ல நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல, நுரையீரல் நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் சாத்தியம்தான். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.